இவங்க 2 பேரை பார்க்கும்போது ரொம்ப சந்தேகமா இருக்கு. நெல்லூர்ல ப்ராப்பரான ஐடி ப்ரூஃப் கிடையாது. எதுக்கு நெல்லூர் வந்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை விசாரிக்கும் போது அவங்க ப்ராப்பரான ரீசன் சொல்லாம இருக்காங்க. அதனால இந்த 2 பேரை கைது செய்து நாங்கள் விசாரணை செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த விசாரணை முடிச்சுட்டு அப்புறம் தான் இந்த 2 பேரோட புகைப்படத்தை எங்களால் வெளியிட முடியும். உண்மையான குற்றவாளிகள் இந்த 2 பேரா அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி காவல் அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. 10 நாட்கள் காவல் அதிகாரிகள் ஏன் குற்றவாளிகளை தேடும் பணியில் ஈடுபடவில்லை. ஒரு 6 நாட்களுக்கு அப்புறம் தான் மூன்று தனிப்படை அமைத்து இந்த குற்றவாளிகளை தேடும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் அஜித்குமார் அவர்களோட மரணத்திற்கு அடுத்த நாளே ஒரு தனிப்படை அமைத்து அஜித்குமாரோட ஃபேமிலி, அஜித்குமாரோட தம்பி எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்க விசாரிக்க போனாங்க. அஜித்குமாரை துன்புறுத்தி கொண்டாங்க. ஆனால் ஒரு சின்ன குழந்தைய பாலியல் பலாத்காரம் செய்த ஒரு இளைஞனை கண்டுபிடிக்க 10 நாட்கள் தேவைப்பட்டிருக்கா. இப்ப வரைக்குமே அந்த இளைஞனை கண்டுபிடிக்க முடியவில்லை. நெல்லூர்ல சந்தேகத்தின் பேரில் தான் 2 பேர் கைது செஞ்சிருக்காங்க. 10 நாட்களுக்கு அப்புறமா ஆங்கநல்லூர்ல பகலில் சிறுமிய பலாத்காரம் செய்த ஒரு வட மாநில இளைஞரை சந்தேகத்தின் பெயரில் கைது செஞ்சிருக்காங்க. இந்த 10 நாட்கள் அங்கநல்லூர் காவல் அதிகாரிகள் என்ன செஞ்சிருக்காங்க, உண்மையாலுமே சிறுமிய பாலியல் பலாத்காரம் செய்தது யாரு, இதுக்கு பின்னாடி என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிற அதிர்ச்சியான சம்பவங்கள் வெளியாகி இருக்கு. முக்கியமா சிறுமியோட தாயார் உண்மையை சொல்லியிருக்காங்க. டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது சிறுமியோட வாயை அந்த இளைஞன் அந்த சிறுமி கத்தாம இருப்பதற்காக வாயை உடைச்சிருக்காங்க. வாய் ஃபுல்லா ரத்தமா இருந்திருக்கு. அந்த சிறுமியை பாலியல் கொடுமைகள் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தொலைபேசி மூலமாக அவரோட நண்பரை, அதாவது அவரோட நண்பரை ஹிந்தியில் ஃபோன் பண்ணி கால் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. அதன் மூலமாக அவங்க வட மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற விஷயம் கண்டறியப்பட்டு இருக்கு. அதுக்கப்புறமா சிறுமியை அங்கநல்லூர் காவல் அதிகாரிகள் விசாரணை செய்து சிறுமியை யார் பலாத்காரம் செய்தார்கள் அப்படிங்கிற விஷயத்தை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவதற்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 8 நாட்களை கடந்திருக்கு. 6 நாட்கள் வரைக்குமே ப்ராப்பரான சிசிடிவி ஃபுட்டேஜ் காவல் அதிகாரிகளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. நேற்று முன்தினம் தான் சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்க அந்த பர்சனோட முகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பார்த்து அவர் வட மாநில இளைஞர் அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த 10 நாட்கள் ஆகியிருக்கு. இந்த 10 நாட்களை இன்னும் அந்த இளைஞன் கைது செய்யவில்லை. இப்போ இன்னைக்கு காலையில் நெல்லூரில் ஒரு 2 வட மாநில இளைஞர்கள் கைது செஞ்சிருக்காங்க. இவங்க 2 பேரை பார்க்கும்போது ரொம்ப சந்தேகமாக இருக்கு. நெல்லூர்ல ப்ராப்பரான ஐடி ப்ரூஃப் கிடையாது. எதுக்கு நெல்லூர் வந்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை விசாரிக்கும் போது அவங்க ப்ராப்பரான ரீசன் சொல்லாம இருக்காங்க. அதனால இந்த 2 பேரை கைது செய்து நாங்கள் விசாரணை செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த விசாரணை முடிச்சுட்டு அப்புறம் தான் இந்த 2 பேரோட புகைப்படத்தை எங்களால் வெளியிட முடியும். உண்மையான குற்றவாளிகள் இந்த 2 பேரா அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி காவல் அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. இப்போ எதிர்கட்சிகள் கேட்கும் கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 நாட்கள் காவல் அதிகாரிகள் ஏன் குற்றவாளிகளை தேடும் பணியில் ஈடுபடவில்லை. ஒரு 6 நாட்களுக்கு அப்புறம் தான் மூன்று தனிப்படை அமைத்து இந்த குற்றவாளிகளை தேடும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் அஜித்குமார் அவர்களோட மரணத்திற்கு அடுத்த நாளே ஒரு தனிப்படை அமைத்து அஜித்குமாரோட ஃபேமிலி, அஜித்குமாரோட தம்பி எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்க விசாரிக்க போனாங்க. அஜித்குமாரை துன்புறுத்தி கொண்டாங்க. ஆனால் ஒரு சின்ன குழந்தைய பாலியல் பலாத்காரம் செய்த ஒரு இளைஞனை கண்டுபிடிக்க 10 நாட்கள் தேவைப்பட்டிருக்கா. இப்ப வரைக்குமே அந்த இளைஞனை கண்டுபிடிக்க முடியவில்லை. நெல்லூர்ல சந்தேகத்தின் பேரில் தான் 2 பேர் கைது செஞ்சிருக்காங்க. ஸோ காவல் அதிகாரிகளுக்கு இப்ப ப்ரெஷர் நாளுக்கு நாள் அதிகரித்திருக்கு. ஏன்னா நேற்று ஏடிஎம்கே சார்பாக ஒரு அறப்போராட்டம் நடத்தப்பட்டது. இன்னுமே அந்த ஒரு இளைஞனை கண்டுபிடிக்க முடியவில்லையா, அந்த ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லையா அப்படிங்கிற அறப்போராட்டம் நடத்துனது. அதுக்கு முந்தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் இந்த ஒரு கேஸை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. இவங்களாம் கேஸை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது தான் காவல் அதிகாரிகள் இந்த கேஸுக்கான ஆர்வத்தை அதிகப்படுத்தினாங்க. இந்த கேஸை சீக்கிரமாக முடிக்க வேண்டும் அப்படிங்கிற உத்தரவு காவல் அதிகாரிகளுக்கு மேலிடத்திலிருந்து வர ஆரம்பித்தது. ஸோ இன்னுமே திரு விஜய் அவர்கள் இந்த ஒரு கேஸை பற்றி பேச ஆரம்பித்தா இந்த ஒரு ப்ரெஷர் அதிகரித்து காவல் அதிகாரிகள் இந்த கேஸுக்கான இன்வெஸ்டிகேஷனை இன்னும் ஸ்பீட் படுத்துவாங்க அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன். ஆனால் காவல் அதிகாரிகள் எந்த அளவுக்கு மோசமாக தமிழகத்தில் செயல்படுகிறார்கள் அப்படிங்கிற விஷயம் அஜித்குமார் கேஸும் இந்த ஒரு கேஸும் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்பரான உதாரணம். ஸோ எந்த தப்பும் செய்யாத, தப்பே செய்தாலும் ஒரு 20 பவுன் நகையை திருந்த அஜித்குமார் அவர்களை
தேடி கண்டுபிடிச்சு அடுத்த நாளே வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்களை வந்து கொன்ன காவல் அதிகாரி பட்ட பகலில் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜோட ஒரு ஒரு குழந்தைய 10 வயது குழந்தைய ரேப் பண்ணியிருக்காங்க, பாலியல் கொடுமை வந்து செஞ்சுருக்காங்க. அந்த சிசிடிவி கேமராவில் அந்த பர்சனோட புகைப்படமும் இருக்குது. ஆனால் இப்போ வரைக்குமே அந்த பர்சன் யார், அந்த இளைஞன் யார் அப்படிங்கிற விஷயத்த காவல் அதிகாரிகளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதுதான் திராவிட ஆட்சியா? இவங்க 2 பேரை பார்க்கும்போது ரொம்ப சந்தேகமாக வந்து இருக்குது. நெல்லூரில் ப்ராப்பரான ஐடி ப்ரூஃப் வந்து கிடையாது. எதுக்கு நெல்லூர் வந்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த விசாரிக்கும் போது அவங்க ப்ராப்பரான ரீசன்ஸ் சொல்லாமல் இருக்காங்க. அதனால இந்த 2 பேரை கைது செய்து நாங்கள் விசாரணை வந்து செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த விசாரணை முடிச்சுட்டு அப்புறம் தான் இந்த 2 பேரோட புகைப்படத்தை எங்களால் வெளியிட முடியும். உண்மையான குற்றவாளிகள் இந்த 2 பேரா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நாங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி காவல் அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க. 10 நாட்கள் காவல் அதிகாரிகள் ஏன் வந்து குற்றவாளிகளை தேடும் பணியில் வந்து ஈடுபடவில்லை? ஒரு 6 நாட்களுக்கு அப்புறம் தான் வந்து மூன்று தனிப்படை அமைத்து இந்த குற்றவாளிகளை தேடும் பணியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் அஜித்குமார் அவர்களோட மரணத்திற்கு அடுத்த நாளே வந்து ஒரு தனிப்படை அமைத்து அஜித்குமாரோட ஃபேமிலி, அஜித்குமாரோட தம்பி எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்க வந்து விசாரிக்க வந்து போனாங்க. அஜித்குமாரை துன்புறுத்தி கொண்டாங்க. ஆனால் ஒரு சின்ன குழந்தைய பாலியல் பலாத்காரம் செய்த ஒரு இளைஞனை கண்டுபிடிக்க 10 நாட்கள் தேவைப்பட்டிருக்கா? இப்போ வரைக்குமே அந்த இளைஞனை கண்டுபிடிக்க முடியவில்லை. நெல்லூர்ல சந்தேகத்தின் பேரில் தான் 2 பேர் வந்து கைது செஞ்சிருக்காங்க. 10 நாட்களுக்கு அப்புறமா ஆங்கநல்லூர்ல பகலில் சிறுமிய பலாத்காரம் செய்த ஒரு வடமாநில இளைஞரை வந்து சந்தேகத்தின் பெயரில் வந்து கைது செஞ்சிருக்காங்க. இந்த 10 நாட்கள் அங்கநல்லூர் காவல் அதிகாரிகள் என்ன செஞ்சிருக்காங்க, உண்மையாலுமே சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்தது யாரு, இதுக்கு பின்னாடி என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிற அதிர்ச்சியான சம்பவங்கள் வெளியாகி இருக்கு. முக்கியமா சிறுமியோட தாயார் வந்து உண்மையை வந்து சொல்லியிருக்காங்க. டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது சிறுமியோட வாயை வந்து அந்த இளைஞன் வந்து அந்த சிறுமி வந்து கத்தாம இருப்பதற்காக வாயை உடைச்சிருக்காங்க. வாய் ஃபுல்லா ரத்தமா வந்து இருந்திருக்கு. அந்த சிறுமியை பாலியல் கொடுமைகள் வந்து செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தொலைபேசி மூலமாக அவரோட நண்பரை, அதாவது அவரோட நண்பரை ஹிந்தியில் வந்து ஃபோன் பண்ணி கால் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. அதன் மூலமாக வந்து அவங்க வந்து வட மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற விஷயம் வந்து கண்டறியப்பட்டு இருக்கு. அதுக்கப்புறமா வந்து சிறுமியை அங்கநல்லூர் காவல் அதிகாரிகள் விசாரணை செய்து சிறுமியை யார் பலாத்காரம் செய்தார்கள் அப்படிங்கிற விஷயத்தை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவதற்கான ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 8 நாட்களை வந்து கடந்திருக்கு. 6 நாட்கள் வரைக்குமே ப்ராப்பரான சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து காவல் அதிகாரிகளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. நேற்று முன்தினம் தான் சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்க அந்த பர்சனோட முகத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பார்த்து அவர் வந்து வட மாநில இளைஞர் அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த 10 நாட்கள் ஆகியிருக்கு. இந்த 10 நாட்களை இன்னும் வந்து அந்த இளைஞன் வந்து கைது செய்யவில்லை. இப்போ இன்னைக்கு காலையில் வந்து நெல்லூரில் வந்து ஒரு 2 வட மாநில இளைஞர்களை வந்து கைது செஞ்சிருக்காங்க. இவங்க 2 பேரை பார்க்கும்போது ரொம்ப சந்தேகமாக வந்து இருக்கு. நெல்லூர்ல ப்ராப்பரான ஐடி ப்ரூஃப் வந்து கிடையாது. எதுக்கு நெல்லூர் வந்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை விசாரிக்கும் போது அவங்க ப்ராப்பரான ரீசன்ஸ் சொல்லாமல் இருக்காங்க. அதனால இந்த 2 பேரை கைது செய்து நாங்கள் விசாரணை வந்து செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த விசாரணை முடிச்சுட்டு அப்புறம் தான் இந்த 2 பேரோட புகைப்படத்தை எங்களால் வெளியிட முடியும். உண்மையான குற்றவாளிகள் இந்த 2 பேரா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நாங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி காவல் அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ எதிர்கட்சிகள் கேட்கும் கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 நாட்கள் காவல் அதிகாரிகள் ஏன் வந்து குற்றவாளிகளை தேடும் பணியில் வந்து ஈடுபடவில்லை? ஒரு 6 நாட்களுக்கு அப்புறம் தான் வந்து மூன்று தனிப்படை அமைத்து இந்த குற்றவாளிகளை தேடும் பணியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் அஜித்குமார் அவர்களோட மரணத்திற்கு அடுத்த நாளே வந்து ஒரு தனிப்படை அமைத்து அஜித்குமாரோட ஃபேமிலி, அஜித்குமாரோட தம்பி எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்களை வந்து விசாரிக்க வந்து போனாங்க. அஜித்குமாரை துன்புறுத்தி கொண்டாங்க. ஆனால் ஒரு சின்ன குழந்தைய பாலியல் பலாத்காரம் செய்த ஒரு இளைஞனை கண்டுபிடிக்க 10 நாட்கள் தேவைப்பட்டிருக்கா? இப்போ வரைக்குமே அந்த இளைஞனை கண்டுபிடிக்க முடியவில்லை. நெல்லூர்ல சந்தேகத்தின் பேரில் தான் 2 பேரை வந்து கைது செஞ்சிருக்காங்க. ஸோ இது காவல் அதிகாரிகளுக்கு இப்போ ப்ரெஷர் வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரித்திருக்கு. ஏன்னா வந்து நேற்று வந்து ஏடிஎம்கே சார்பாக ஒரு அறப்போராட்டம் நடத்தப்பட்டது. இன்னுமே வந்து அந்த ஒரு இளைஞனை கண்டுபிடிக்க முடியவில்லையா, அந்த ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லையா அப்படிங்கிற அறப்போராட்டம் நடத்துனது. அதுக்கு முந்தினம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் இந்த ஒரு கேஸை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. இவங்களாம் கேஸை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது தான் காவல் அதிகாரிகள் வந்து இந்த கேஸுக்கான
ஆர்வத்தை வந்து அதிகப்படுத்தினாங்க. இந்த கேஸை சீக்கிரமாக முடிக்க வேண்டும் அப்படிங்கிற உத்தரவும் வந்து காவல் அதிகாரிகளுக்கு மேலிடத்திலிருந்து வர ஆரம்பித்தது. ஸோ இன்னுமே திரு விஜய் அவர்கள் இந்த ஒரு கேஸை பற்றி பேச ஆரம்பித்தா இந்த ஒரு ப்ரெஷர் வந்து அதிகரித்து காவல் அதிகாரிகள் இந்த கேஸுக்கான இன்வெஸ்டிகேஷனை இன்னும் வந்து ஸ்பீட் படுத்துவாங்க அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன். ஆனால் காவல் அதிகாரிகள் எந்த அளவுக்கு மோசமாக தமிழகத்தில் செயல்படுகிறார்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து அஜித்குமார் கேஸும் இந்த ஒரு கேஸும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்பரான உதாரணம். ஸோ எந்த தப்பும் செய்யாத, தப்பே செய்தாலும் ஒரு 20 பவுன் நகையை திருந்த அஜித்குமார் அவர்களை வந்து தேடி கண்டுபிடிச்சு அடுத்த நாளே வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்களை வந்து கொன்ன காவல் அதிகாரி பட்ட பகலில் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜோட ஒரு குழந்தைய 10 வயது குழந்தைய ரேப் பண்ணியிருக்காங்க, பாலியல் கொடுமை வந்து செஞ்சுருக்காங்க. அந்த சிசிடிவி கேமராவில் அந்த பர்சனோட புகைப்படமும் இருக்குது. ஆனால் இப்போ வரைக்குமே அந்த பர்சன் யார், அந்த இளைஞன் யார் அப்படிங்கிற விஷயத்த காவல் அதிகாரிகளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதுதான் திராவிட ஆட்சியா?